பகிரங்கமாக ஒருத்தர் ஒரு குடும்பத்தில் ஒரு பொண்ணை ரேப் பண்ணி கேங் ரேப் பண்ண வச்சு அதுக்கப்புறம் அவங்க குடும்பத்தில் அவங்க அப்பாவை சாவடிச்சு அவங்க லாயர் யார் அந்த பொண்ணுக்கு லாயரை பேர் அவரை சாவடிச்சு இவங்கெல்லாம் விளங்குவாங்க. அந்த பொண்ணுக்கு அநியாயம் நடந்த பொண்ணு அந்த குடும்பத்தில் எவ்வளோ பேர் அவன் சாவடிச்சிருக்கான் இதெல்லாம் அவங்க கண்ணுக்கு தெரியல. இந்த ஜட்ஜஸ் என்ன கண்ணை மூடிட்டு தான் இந்த தீர்ப்பு தான். இது அயோக்கியத்தனமான ஒரு ஜட்ஜ்மெண்ட். மிஸ்டர் மோடிக்கு தெரியல. அந்த பிஜேபியில் இருக்கும் இந்த பெண்மணிகள் எல்லாம் ரொம்ப உத்தம புத்திரிகள் எல்லாம் வந்தாங்களே டிங் 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 என்று கரூருக்கு. ஜேர்னலிஸ்ட்னா ஒரு இம்பார்ஷியலாக பேசணும். தவறு எங்கே நடந்தாலும் தட்டி கேட்கணும். ஆனால் ஒரு சைடுடாக ஒரு சிலர் பண்ணுறாங்க. நிறைய பேர் எப்ஸ்டீன் ஃபைல்ஸும் சின்ன பெண்களை செக்ஸ் ஸ்கேண்டல் இது அதெல்லாம் இந்த உலக தலைவர்கள் இந்த பதவியில் இருக்கவங்களாம் மிஸ்யூஸ் பண்ணுறாங்க. இப்போ நம்ம நாட்டிலையும் ஒரு சில பேர் அதில் அடிப்படுது. தவுக்கு சங்கர் நிறைய பேர்த்து பிளாக்மெயில் பண்ணுறது நிறைய பேருக்கு தெரியும். தெரியாமல் ஒன்றும் கிடையாது. அதில் ஃபெலிக்ஸ் முட்டு கொடுக்கும். என்னன்னா ஐயோ அவர் ரொம்ப நல்லவர் இப்படி. இப்போ ஃபெலிக்ஸ் பற்றியே அசிங்கமாக நிறைய பேர் பேசுகிறாங்க. இந்த டெல்லி ஹைகோர்ட்டு கொடுத்த தீர்ப்பு இதை விட ஒரு கேவலமான தீர்ப்பு உலகத்திலே பார்க்க முடியாது. கஞ்சா கட்டுறவன் சாராயம் காய்ச்சுறவன்லாம் அரசியலுக்கு தலைவராக மந்திரியாக வந்தால் அவன் எங்கே மாறுவான்? என்ன நல்லது நடக்கும் மக்களுக்கு? கிடையாது. வணக்கம் அண்ட் மேரி கிறிஸ்மஸ். எல்லாம் நம்ம நேயர்கள் எல்லாத்துக்கும் என்னோடய கிறிஸ்மஸ் நாள் வாழ்த்துக்கள். இன்றைக்கு இப்போ நம்ம நாட்டில் இன்னொரு 3-4 மாதத்தில் இல்லாட்டி 5 மாதத்துக்குள்ளார எலெக்ஷன் நடக்க போகுது. அசம்பிளி எலெக்ஷன் ஃபார் தமிழ்நாடு, கேரளா, பாண்டிச்சேரி, அஸ்ஸாம் அண்ட் வெஸ்ட் பெங்கால். அதுக்குள்ளார ஒரு பக்கம் இந்த SIRோட சர்ச்சை நடந்து கொண்டு இருக்கிறது. இதில் செத்து போனவங்க அதுக்கப்புறம் வீடு மாற்றவங்களோட டிலீட் பண்ணால் அது தப்பு கிடையாது. பட் ஒரே வீட்டில் ஒரு 50 வருஷமாக இருந்தவங்கள எதுக்கு நீக்கிறாங்க எனக்கு புரியல. இதெல்லாம் வேணும்ட்டு செய்கிறாங்களா இல்லாட்டி இதை தெரியாமல் செய்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது. வை ஷுட் யூ டிலீட்? அந்த ஒரு பர்சன் ஒரு 50 வருஷம் ஒரு இடத்துல இருக்கிறாங்கன்னா எதுக்கு அவங்களோட ஓட்டை டிலீட் பண்ணுறீங்க? அவங்க சாகலை, அவங்க நல்லா தான் இருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் என்ன அட்மினிஸ்ட்ரேஷன்? இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் மோடியோட கவர்மெண்ட் என்ன அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணுறாங்கன்னா சும்மா கூத்து. ஏதோ புதுசாக கொண்டு வராங்க. அந்த புதுசு இப்போ 2014 இப்போ மட்டும் 11 இயர்ஸில் ஒரு 1008 ஸ்கீம்ஸ் கொண்டு வந்துட்டாங்க. எது யாரோ ஒன்றாங்க நமக்கு ஞாபகம் இருக்குன்னா கிடையாது. டெய்லி ஒரு தமாஷ் பண்ணிகிட்ருக்குறாங்க. அப்போ இந்த சர்ச்சைகள் தேவையில்லாத இந்த மத சர்ச்சைகள் எல்லாம் நாட்டுக்கு தேவைன்னா கிடையாது. ஏன்னா நாட்டில் எவ்வளோ பிரச்சனைகள் இருக்கிறது, டெவலப்மெண்ட் இருக்குது, மக்களோட தேவைகள் இருக்கிறது. இதுக்கு எல்லாத்துக்கும் முக்கியத்துவம் கொடுக்காம ஒரு இந்த கோயிலில் இந்த விளக்கு ஏற்றணும், அந்த கோயிலில் இந்த யானையை உட்கார வைக்கணும், இந்த கோயிலில் இதை பண்ணணும், அந்த கோயிலில் அதை பண்ணணும். இதெல்லாம் தேவையில்லாத பிரச்சனைகள். இதெல்லாம் தேவையானா கண்டிப்பாக தேவைக்கு இல்லை. இது யார் அவங்களுக்கு சொல்லணுன்னா நம்ம மக்கள் சொல்லி இவங்க யாருமே இந்த அரசியல்வாதிகள் திருந்த போகிறதில்ல. இந்த மத வெறியர்கள் எந்த மதமாக இருந்தாலும் அவங்க திருந்த போகிறதில்ல. அந்த கடவுள் சொல்கிற ஐ பிலீவ் தட் நேச்சர் இஸ் இயற்கை தான் கடவுள். அந்த இயற்கை கடவுள் கண்டிப்பாக இவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு பாடம் கற்பிப்பார் என்று என்னோட நம்பிக்கை. ஏதோ ஒரு அதிசயம் ஐதர் இந்த 2025 டிசம்பருக்குள்ளார இன்னொரு 5 நாளுக்குள்ளார நடக்கணும். இல்லாட்டி டெஃபினட்டாக வித்தின் the first week of January I hope. That is என் கடவுள் எப்போவும் என்கிட்ட எதுக்கு பேச சொல்கிறேன்னா, நீ தெய்வ குழந்தை, நீ பேசு. ஏன்னா யாரோ ஒருத்தர் பேசணும். எல்லாருமே வாயை மூடிட்டு இருந்தாங்கன்னா இந்த அராஜகங்கள் இன்னும் நிறைய நடக்கும்னு சொல்லிட்டு நிறைய ஊடகங்கள் பேசுகிறார்கள். ஆனால் நிறைய ஊடகங்கள் பணம் வாங்கிட்டு தட் இஸ் ஐதர் அதிமுக ஆதரவா இல்லாட்டி திமுக ஆதரவா இல்லாட்டி இந்த கம்யூனிஸ்ட் இது நிறைய பேர் இருக்கிறாங்க ஊடகங்கள். அப்போ அதே மாதிரி பிஜேபி. அப்போ இவங்களுக்கு ஒரு ஜேர்னலிஸ்ட்னா ஒரு இம்பார்ஷியலாக பேசணும். தவறு எங்கே நடந்தாலும் தட்டி கேட்கணும். ஆனால் ஒரு சைடுடாக ஒரு சிலர் பண்ணுறாங்க. நிறைய பேர் நேர்மையானவர்கள் சொல்கிறாங்க. பட் ஒரு சிலர் ஊழல் பண்ணுற மட்டும் பேசுகிறாங்க. மற்றவர் ஊழல் செய்வதை பேசுவதில்லை. நல்லதும் பேசணும், கெட்டதும் பேசணும், ரெண்டும் பேசினாதான் நியாயம். ஆனால் ஒரே லைன்லேருந்து ஒரு சிலர் அப்படியே பகிரங்கமாக
ஒரு டிஎம்கே ஆதரவாளர்னு அப்படியே பகிரங்கமாக பேசுவாங்க. அவங்க வந்து திராவிட இது பேசுவாங்க, பெரியாரை பற்றி பேசுவாங்க. நிறைய இந்த ஊடகங்கள் பெரியாரை தூக்கி வச்சு பேசுகிறாங்க. நான் வந்து பெரியார் பர்சனல் அவர் இல்லை, நம்ம வந்துட்டு. ஆனால் இவனுங்க வந்து அது பேசும்போது பெரியார் வந்து ஒரு நாய்க்கர்னு தெரியுது. அவர் வந்து பெரிய ராமசாமி நாய்க்கர் தான் பேர் வச்சுருந்தார். ஓகே, அப்போ வந்துட்டு வந்து ஒரு மீட்டிங்கில் பேசுகிறான். பக்கத்தில் ஒரு பிராமின் ஒருத்தர் இருக்கிறார், அவர் தான் சீஃப் கெஸ்ட்டு. அப்போ எதுக்கு அவர் சீஃப் கெஸ்ட்டாக கூப்பிட்றீங்க? அவர் பிராமின் தெரிஞ்சுட்டு எதுக்கு அவர் சீஃப் கெஸ்ட்டாக கூப்பிட்றீங்க? அங்கே அவரை உட்கார வச்சுக்கிட்டே பார்ப்பனர்கள் திட்டுறான். இதெல்லாம் நல்லதுக்கு இல்லை. ஏன்னா இது வந்து கரிகாலன் தான். ஐ வில் ஓப்பன்லி டாக் இந்த ட்ரைப்ஸ் கரிகாலன். யூ ஷுட் ஹேவ் சம் டீசன்சி. நீங்கள் வந்துட்டு ஒருத்தரை வந்து சீஃப் கெஸ்ட்டாக கூப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அவங்களோட கம்யூனிட்டி பற்றி நீங்கள் இழிவாக பேசுறது தேவையில்லை. அதே மாதிரி நீங்கள் என்ன பேசுகிறீங்க, சத்திரியர்கள் இவங்க எல்லாருமே வந்துட்டு எல்லாத்தையுமே அசிங்கமாக நீங்கள் பேசுனது. அப்போ வந்து ஈவன் ராமசாமி நாய்க்கர் இஸ் அ சத்திரியர். அப்போ அதை முதல் புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் பேசணும். இப்போ வந்து நிறைய பேர் தமிழ்நாட்டில் வந்து ராவணரை சப்போர்ட் பண்ணுவாங்க, ராமரை திட்டுவாங்க. அந்த மாதிரி பார்த்தோன்னா ராவணர் வந்து பிராமின், ராமர் வந்து சத்ரியா. அப்போ இந்த புரிதலே இல்லாமல் முட்டாள்தனமாக பேசுபவருக்கு என்ன நம்ம வந்து நியாய நீதி இவங்ககிட்ட எதிர்பார்க்க முடியாது. இப்போ வந்து இந்த சவுக்கு சங்கர் அரசில் ஒரு சில ஜால்ரா கைகள், தட் இஸ் அவனோட ஃப்ரெண்ட் அந்த ஃபெலிக்ஸு, அதுக்கப்புறம் மற்ற இதர ஒரு இந்த பணம் வாங்கி ஊடகங்கள் நடத்தும் ஒரு சிலர் பிளாக்மெயில் பாலிட்டிக்ஸ் பண்ணுறவங்க சவுக்கு சங்கருக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. இஃப் சவுக்கு சங்கரோட கேஸ் பொய் கேஸாக இருந்தானா அது தப்பு தான். ஸ்டேட் கவர்மெண்ட் பொய் கேஸ் போடக்கூடாது. ஆனால் சவுக்கு சங்கர் வந்து நிறைய பேர்த்து பிளாக்மெயில் பண்ணுறது நிறைய பேர்த்துக்கு தெரியாமல் ஒன்றும் கிடையாது. ஆனால் அதில் ஃபெலிக்ஸ் வந்து முட்டு கொடுக்கும். என்னென்னா ஐயோ அவர் ரொம்ப நல்லவர் இப்படி அப்படின்னு சொல்லி. இப்போ ஃபெலிக்ஸ் பற்றியே அசிங்கமாக நிறைய பேர் பேசுகிறாங்க. ஸோ ஆல் தீஸ் பீப்புள் இவங்கெல்லாம் எஜுகேட்டட், வந்து லாயலாவில் படிச்சிருக்கேன்னு சொல்லுது ஃபெலிக்ஸு. அப்போ வந்து அந்த தர்மம், தட் இஸ் ஜேர்னலிஸ்டிக் தர்மம் என்ன நம்ம பண்ணோம், ப்ரெஸ்ஸு அந்த ஃப்ரீடத்தை எப்படி நம்ம நியாயமாக யூஸ் பண்ணணும்னு தெரியாமல் இருக்கிறாங்க. இந்த பிளாக்மெயில் பண்ணுற இதெல்லாம் ரொம்ப நாள் நீடிக்காது. அதெல்லாம் ஒரு நாள் புஷ்ஷுன்னு போயிடும். ஸோ அதில் மக்கள் நீங்களும் பாருங்கள், நான் பார்க்குறேன் நிறைய பேர் சப்ஸ்கிரைப், நான் வந்து அதில் பொறாமப்படல, எனக்கு ஒன்றும் கிடையாது. இவங்க என்ன பேசுகிறான்னு சொல்லிட்டு நீங்கள் அவங்களுக்கு அவ்வளோ பேர் போய் சப்ஸ்கிரைபர்ஸ் போய் சேர்றீங்க, எனக்கு புரியல. அவங்க வந்துட்டு அவங்க நிஜமாகவே நான் வந்து என்னோடய கேஸ் இந்த 2022 ஸ்டேட் கவர்மெண்ட் ஒரு கேஸ் மேலே போட்டுச்சு, இந்த கரப்ஷன் இன் ஜுடிஷியரி பேசினதுக்கு. இந்த ரெட் பிக்ஸில் தான் பேசினேன். அப்போ வந்துட்டு ஆக்சுவலி வேற ஒரு எனக்கு வந்து அன்றைக்கி அந்த சவுக் சங்கர் அரசை 30ஆம் நாள் எனக்கு இதெல்லாம் தெரியாது. சடனாக ஃபெலிக்ஸ் சொல்லிட்டு அது. பட் ஐ வில் டெஃபினெட்லி ஜுடிஷியரியில் தப்பு நடந்தாலும் தப்பு தான். நான் எப்போதும் சொல்கிற மாதிரி நெற்றிக்கண் திறந்தாலும் குற்றமேன்னு சொல்லித்தான். இப்போ வந்துட்டு ஜட்ஜஸ் எல்லாம் நாட் அபவ் போர்ட், பட் நல்ல ஜட்ஜஸ் பற்றி நான் எப்பவும் பேச மாட்டேன். பட் there are a lot of people who do corruption, who are corrupt. ஓகே, அப்போ வந்துட்டு அவங்கள பற்றி பேசினோடனே அவங்களுக்கு கோவம் வருது. ஏன் நீங்களாம் திருந்த மாட்டீங்க? நீங்கள் தப்பு செய்கிறதால தானே நான் எங்கள் மாதிரி மக்கள் பேசுகிறாங்க. எங்களுக்கு என்ன பைத்தியம் அவங்கள வந்து ஊர்கா மாதிரி தூக்கிட்டு வந்து உங்களை பற்றி பேசுறதுக்கு தேவையில்லை. நீங்கள் நல்லவங்களாக இருந்தாலும் கண்டிப்பாக அவங்கள பாராட்டி பேசுவோம். நீங்கள் தவறு செய்யும் போது கண்டிப்பாக. இப்போது இந்த ஹைகோர்ட், டெல்லி ஹைகோர்ட்டில் அந்த ஜட்ஜஸ் வந்து ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. அந்த எம்எல்ஏ என்ன ஜெய்தீப் வந்து செங்காலா என்னோட யூபிக்காரன், அவனை வந்துட்டு ரிலீஸ் பண்ண சொல்லி. ஓகே, அப்போ வந்து அந்த பொண்ணுக்கு அநியாயம் நடந்த அந்த பொண்ணு, அந்த குடும்பத்தில் எவ்வளோ பேர் அவன் சாவடிச்சிருக்கான், இதெல்லாம் அவங்க கண்ணுக்கு தெரியல. இந்த ஜட்ஜஸ் என்ன கண்ணை மூடிட்டு தான் இந்த தீர்ப்பு கொடுத்தா. இது வந்து அயோக்கியத்தனமான ஒரு ஜட்ஜ்மெண்ட். பார்க்கலாம் சிபிஐ வந்து இதில் வந்து மேல்முறையீடு போடுறாங்களான்னு பார்க்கலாம். அப்போது இந்த மோடியெல்லாம் பேட்டி பச்சாவோ பேட்டி படாவோன்னு சொல்கிறதெல்லாம் சும்மா வாயில் இருக்கா? மிஸ்டர் மோடிக்கு தெரியல, அந்த பிஜேபியில் இருக்கும் இந்த பெண்மணிகள் எல்லாம் ரொம்ப உத்தம புத்திரிகள் எல்லாம் வந்தாங்களே டிங் இந்த கரூருக்கு, ரொம்ப நல்லதுதான், வரணும், வரக்கூடாதுன்னு நான் யாரும் சொல்லலை. அப்போது அந்த விமென் கமிஷன் இவங்கெல்லாம் எங்கே போகிறாங்க? பகிரங்கமாக ஒருத்த வந்து ஒரு குடும்பத்தில் ஒரு பொண்ணை ரேப் பண்ணி கேங் ரேப் பண்ண வச்சு, அதுக்கப்புறம் அவங்க குடும்பத்தில் அவங்க அப்பாவை சாவடிச்சு, அவங்க லாயர் யார் அந்த பொண்ணுக்கு லாயரை பேர் அவரை சாவடிச்சு, இவங்கெல்லாம் விளங்குவாங்களேண்ணா? அது
இந்த கடவுள் கண்ணு மூடிட்டுருக்கான். நான் கடவுளோட தான் சண்டை போடுறேன். பிகாஸ் இஸ் நோ பாயிண்ட் இன் கோயிங் டு கோர்ட், இந்த நீதி மன்றங்கள், இந்த போலீஸ்கிட்டெல்லாம் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறது இது வேஸ்ட் ஆஃப் டைம். என்னை பொறுத்தவரைக்கும் தேர்ஸ் அ டிவைன் கோர்ட். சத்தியம் என் நாய்க்குட்டி சொல்லுது ஆமான்னு சொல்லி ஒரு டிவைன் கோர்ட். அந்த டிவைன் கோர்ட்டில் தான் தீர்ப்பு. நான் இந்த தீர்ப்புகள்லாம் நான் அழுகவும் மாட்டேன், பிரேக் டவுனும் ஆக மாட்டேன். ஏன்னா நிறைய தடவை தீர்ப்புகள் விலைக்கு வாங்கப்படுகிறது. எனக்கே தெரியும். எங்கள் வீட்டில் ஒரு சில இதுங்க எப்படியெல்லாம் நீதிமன்றங்களை தவறாக யூஸ் பண்ணாங்க எனக்கும் தெரியும். தெரியாமல் ஒன்றும் கிடையாது, நாங்களாம் தெரிஞ்சு தான் பேசுகிறோம். ஆனால் நீதி அரசர்களுக்கு கோபம் வருது. ஏன் கோபம் வரணும்? உங்கள் மனசாட்சிக்கு தெரியும் நான் பேசுகிறது நியாயமானதுன்ட்டு. அப்போ இந்த டெல்லி ஹைகோர்ட்டு கொடுத்த தீர்ப்பு இதை விட ஒரு கேவலமான தீர்ப்பு உலகத்திலே பார்க்க முடியாது. இப்போ இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸும் இதெல்லாம் சின்ன பெண்களை செக்ஸ் ஸ்கேண்டல் இதெல்லாம் இந்த உலக தலைவர்கள் இந்த பதவியில் இருக்கவங்களாம் மிஸ்யூஸ் பண்ணுறாங்க பாருங்கள். அப்போ நம்ம நாட்டிலையும் ஒரு சில பேர் அதில் அடிப்படுது. இது கடவுள் தான் இவங்களை எல்லாத்தையும் வெளியே கொண்டு வரணும், இவங்களை எல்லாம் தண்டிக்கணும். இதே மாதிரி போயிட்டு இருக்க முடியாது. கடவுள் யாரோ ஒருத்தர் அனுப்புவார், யாரோ ஒருத்தர் பேசுறதுக்கு அனுப்புவார். கண்டிப்பாக எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கிறது. ஏதோ ஒரு அதிசயம், ஒரு பிரளயம் நடக்கும் இந்த 25 எண்டுக்குள்ளே, இல்லை 26 கண்டிப்பாக ஒரு மாற்றம் வரணும். இந்த அரசியல்லே மாற்றம் வரணும். இந்த கேப் மாரிகள், குள்ள மாரிகள், புள்ள மாரிகள், இந்த கஞ்சா கட்டுறவன், சாராயம் காய்ச்சறவன்லாம் அரசியலுக்கு தலைவராக மந்திரியாக வந்தால் அவன் எங்கே மாறுவான்? என்ன நல்லது நடக்கும் மக்களுக்கு? கிடையாது. மக்கள் அந்த ஒரு நாள் கூத்துக்காக அந்த 2000 இல்லாட்டி அந்த குவார்டர் பாட்டில் எடுத்துக்கிட்டு நீங்கள் நாட்டோட தலையெழுத்தையே நீங்கள் சீர்குலைக்கிறீங்க. இது நியாயமா? இது ஜென்ம பாவம். நீங்கள் நினைக்கலாம், ஓ நான் பணத்தை வாங்கிட்டேன், நீங்கள் அன்றைக்கி வேணால் ஒரு நாள் கூத்து பண்ணலாம். ஆனால் அந்த கூத்து திருப்பி உங்களே அடிக்கும். அரசியல் கட்சி தலைவர்களும் நீங்கள் அந்த காலெல்லாம் போச்சு. நீங்கள் இன்னும் ஊழல் பண்ணி சம்பாதிக்கணுன்னா ஊழலுக்கு தட்டி கேட்குறதுக்கு யாரோ ஒருத்தர் வருவாங்க, வராமல் மட்டும் போக மாட்டாங்க. அதனால் நான் எதிர்பார்க்குறது ஏதோ ஒரு அதிசயம் நடக்கும் என்று. இந்த கிறிஸ்மஸ் நல்ல நாள், தட் இஸ் கிறிஸ்மஸ் எல்லாம் மெரி கிறிஸ்மஸ்ன்னு சொல்லுவாங்க. மெரி கிறிஸ்மஸ் இதை நல்லா என்ஜாய் பண்ணணும், சந்தோஷமாக இருக்கணும். அதனால் இந்த நன்னாளில் ஒரு நல்ல ஆரம்பம் ஆகட்டும். அண்ட் நியூ இயர் வெகு சீக்கிரத்தில் இருக்குது. நன்றி, வணக்கம். Start your career at KSG Institutions and JK College of Nursing and Paramedical. 15 UG programs, 6 PG programs, 7 research programs, nursing, catering, BSc 4-year nursing course, Bachelor of Physiotherapy 4.5 years course, no donation, no capitation. Join KSG Institutions, Singanallur, Coimbatore.